சிக்கல் இப்ப என்ன அப்படின்னா, அதிமுக பிஜேபி கூட்டணியில முருகன் மாநாட்டுக்கு பிறகு பெரிய விரிசல் காணப்படுது. ஏன்னா அவங்க கொள்கை தலைவர்களே எதிர்க்கிறாங்க, விமர்சனம் பண்றாங்க. அதிமுக அதை கேட்டுட்டு இருக்குங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு, மனக்குறை எல்லாம் வந்து கீழே வந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கிறாரு. இன்னும் அடுத்தடுத்து பல மாநாடுகள் அவங்க இதே மாதிரி போட்டாங்கன்னா ஒவ்வொரு மாநாட்டிலையும், ஏன்னா அது அவங்களோட பேசிக் கொள்கை, அவங்க ஓட்டு வங்கி. நான் வந்து என் ஓட்டு வங்கியை உருவாக்க தானங்க நான் முயற்சி பண்ணுவேன். என் ஓட்டு வங்கி இந்துத்துவ ஓட்டு வங்கி, நான் வலதுசாரி ஓட்டு வங்கி, அதை நான் உருவாக்க எல்லா மேடைகளையும் நான் பயன்படுத்திக்கிறேன். மைக்கில் கூட ஓம் முருகான்னு ஸ்டாண்ட் போட்டுக்கோம்ல, மைக் யார் மைக்கா இருந்தாலும் போடுவோம். அதுல இருக்குல்ல, மைக்ல உதயசூரியன் போட்ட மைக் எத்தனை மைக் நீங்க பாக்கலாம், யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்க ஸ்டாண்டு வேற, நம்ம அந்த ஸ்டாண்டுக்குள்ள போக முடியுமானா போக முடியாது. அப்ப நம்ம அந்த மீட்டிங்கு போகக்கூடாது. மீட்டிங்கு போயாச்சு, அவங்க பேசும்போதும் மௌனமா இருந்தாச்சு. அப்புறம் மறுநாளாச்சும் ரியாக்ஷனை வந்து ஸ்ட்ராங்கா கொடுக்கணும், அதுவும் கொடுக்கல. அப்ப அதிமுகவுக்கு மட்டும்தான் அண்ணாவும் பெரியாரும் கொள்கை தலைவர்களா? மதிமுகவும் அவங்க தானே. அப்ப அண்ணாவையும் பெரியாரையும் கொச்சைப்படுத்துற அந்த கூட்டணிக்கு இவங்க எப்படி போக முடியும்?